கைஸ் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட சிக்கிட்ட வைப் சாங் சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதிலயும் பார்த்தீங்கன்னா, சில பேர்த்திட்ட கலவையான விமர்சனமும் வந்துட்டு சாங் சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் தனுஷ் அவர்கள் இந்த சாங் கேட்டிருக்காரு. சாங் கேட்டுட்டு நான் எதிர்பார்த்த மாரி இல்ல. கொஞ்சம் வைப் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி தகவல் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தனுஷ் அண்ட் ரஜினி சார் 2 பேத்துக்குமே ஒரு கிளாஷ் இருக்கு. ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ்ல காலா படத்துல சூப்பர் ஸ்டாரே பண்ணாரு. நம்ம தனுஷ் கூட அது எல்லாத்துக்குமே தெரியும். தனுஷ் புரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஒண்டர் பார் தன்னோட சொந்த புரொடக்ஷன் ஹவுஸ் மாரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. இப்போ வந்து இந்த சாங் சரியில்ல அப்படின்ற மாதிரியே நியூஸ் கிளப்பி விட்டுருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். இது பார்த்துட்டு ரொம்ப ஒரு சேடான மொமெண்ட்டா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு சாங். இத பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியால போய் இந்த சாங் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் தனுஷ் ஃபேன்ஸை திட்டிட்டு இருக்காங்க. இந்த வார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நிலைமையில இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாங் ரிலீஸ் பண்ணி சோசியல் மீடியாவே வந்து தெருக்கி விட்டுருக்காங்க. அதுலயும் இந்த சாங்ல வந்து அனிருத் அண்ட் டிஆர் ராஜேந்திரன் 2 பேர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல குடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த சாங் ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட அந்த சிக்கிட்டு வைப் சாங் அப்படின்றது ரொம்ப சின்ன சாங்கா இருக்காமா. ஏற்கனவே அந்த சிக்கிட்டு வைப் சாங்கோட ப்ரோமோ தலைவர் பர்த்டே ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த லிரிக் வீடியோ விட்டுருந்தாங்க அப்படின்னா, அதிலயும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தலைவர் 2, 3 சீன் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா சாங்கே ரிவீல் ஆயிருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு ப்ரோமோ சாங்கா டிஆர் அண்ட் அனிருத் 2 பேத்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் என்னன்னா, இந்த சாங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு ரிலீக் வீடியோ விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். தலைவரோட இன்னும் 2, 3 மூவ்மெண்ட் கூட நிறைய பார்த்துருப்போம்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதே போதும் இப்போதைக்கு. இதுலயும் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட மூவ்மெண்ட் அப்படின்றது 2, 3 இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் வந்து என்ன வருது நம்ம கூலி படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து இந்த சாங் சரியில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தலைவர் கூலி ஜெயிலர் 2 படத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.